ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக்வெல்லுடைய இந்த மல்டி பர்பஸ் மிக்சர் கிரைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மல்டி கிரைண்டர் மிக்சர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், இது வந்து உண்மையிலே ஒர்த்தா 2480 ரூபாய்க்கு இது அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது உண்மையிலே ஒர்த்தா இல்லைங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா குக்வெல்லுங்கிற அவங்க பிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ப்ளஸ் மிக்சர் கிரைண்டர் எல்லாம் சேர்த்து தான். ஸோ புல்லட் அப்படிங்கிறது இங்கே வந்து அவங்க வந்து 5 ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க 600 வாட் பவர் கன்சப்ஷன். ஸோ கொஞ்சம் ஹை பவர் மோட்டர் தான் சொல்லியிருக்காங்க, சின்ன காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, 1 வருஷத்துக்கான வாரண்டி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் பெருளவில் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். எடுத்த உடனே வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து என்ன ஏதோ ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, ஐயோ இங்கிலீஷ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேங்க்ஸ் தான் கொடுத்துட்டு இந்த வாரண்டி பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், இது தேவைப்படணும் படும். அதுக்கப்புறம் இந்த டப்பா அம்மா ஓகே. ஸோ இதுதான் ஓகே, இதில் ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன குட்டி ஜாரு ஓகே, இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா மிக்சர் இருக்குது. ஓகே, இதுதான் மிக்ஸி ஓகேங்களா. ஸோ சின்ன க்யூட்டான அழகான மிக்ஸி, பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மசாலாலாம் அரைக்கலாம்னு கேட்டிங்கன்னா அரைக்கலாம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா வந்துட்டு மிஷினுக்கு அவங்க கேரண்டி கிடையாது, மிக்ஸி கேரண்டி கிடையாது. ஸோ வைண்டிங் காப்பர் வைண்டிங் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் காப்பர் கலர் தான் தெரியுது. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் தெரியலை. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஆஃபு ஆனு எல்லாமே சம்பவங்கள் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனு ஆஃபு பல்ஸு 2-3 மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஸ்பீட் தான், மல்டி ஸ்பீடு கிடையாது உங்களுக்கு. இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் வந்து நமக்கான அடிஷ்னல் ஜார்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வச்சு எடுத்துடலாம். ஸோ இது என்னன்னு தெரில, ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிப்பர் பாட்டிலுக்கான ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ இது ஒரு ஜார் டைப்பு, இது ஒரு பெரிய டைப் ஜார். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது. ஸோ இதுக்கான ஜார் இது முக்கியமாக ஓகே, சிப்பரோடது ஓகே. இது ஒரு பாட்டில். ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து ஹவுசிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஜார். ஸோ மொத்தம் 3 ஜார் நமக்கு கிடைக்குது, ஒர்க்கிங் ஜார்ஸ் 3 கிடைக்குது. அது போக நமக்கு வந்துட்டு தனித்தனியாக மூடி வைக்கிறதுக்கான ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. லிட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டில் மாதிரி குடிக்கிறதுக்கான சிப்பர் சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிப்பர், ஆக்சுவலாக சொல்ல போனால் சிப்பருக்குள்ள டாப் இது ஓகே. இதில் அவ்வளோ எதுவும் இல்லை. இதுவும் ஒரு சிப்பர், 2 சிப்பருக்கான டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு மீடியம் சைஸ் பாட்டில். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நம்ம அப்படி எடுத்து இந்த மாதிரி சிப்பரில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இது ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒன்று. ஸோ இதுவும் ஒரு சின்ன டைப் சிப்பர், மினி சிப்பர் ஒன்று ஓகேங்களா. ஸோ மீதி இது எல்லாமே நம்ம சிப்பர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இது பாட்டில் நமக்கு தேவையான நம்ம வந்து ஹோல் மூடி வச்சுக்கலாம். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா ஸோ அரிசி ஊற்றுறது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ரிங் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மேபி இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ என்னன்னு சொல்லி நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸுக்குள்ளே முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். ஸோ யூசர் மேனுவல் வந்து உள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த யூசர் மேனுவல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூசர் மேனுவல் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து வாரண்டிக்கான சீல் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெசிபிஸ் கூட ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் வருதா இல்லையான்ட்டு. இதோடைய இனிஷியல் செட்டப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா ஸோ இங்கே ஆன் ஆஃப் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜாரை மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பல்ஸ். ஸோ இந்த பல்ஸ் ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு அங்கேயும் அப்படி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூசேஜ் நீங்களே கற்றுக்கோங்க. அப்படின்னா இந்த யூசர் மேனுவல் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா ஹவு டு யூஸ் அப்படிங்கிற பேஜ் நம்பர் 4 போட்டிருக்காப்புல. ஸோ அதை பார்த்தா நம்மளும் எல்லாம் செட்டப்லாம் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் படி இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரை வந்து நமக்கு வந்து 1 மினிட் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா 1 நிமிஷம் நீங்கள் இந்த மிஷினை ஓட்டினீங்கன்னா 1 நிமிஷம் வந்து நீங்கள் கேப் கொடுக்கணும். ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் அந்த 1 மினிட்லேயே உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் நமக்கு வந்துட்டு மொத்தம் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஜார்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3 தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக. ஸோ இது எல்லாமே லிட்டு அதோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த குட்டி ஜார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது குட்டி ஜாருன்னு இல்லை, இந்த பிளேடை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த பிளேடில் மொத்தம் 4 லீஃப் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஸ்பைசஸ் அரைக்கிறது. லைட் எப்படின்னா நம்ம நல்ல மிளகு, ஏலம், கிராம்பு, பட்டை அந்த மாதிரி ட்ரையான ஒரு மசாலா உங்களுக்கு வந்து அதாவது அரைக்கிறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு ஐட்டம்ஸ் நீங்கள் அரைக்கலாம். பட் இதை நீங்கள் மசாலாக்காக அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜார். ஸோ இதில் என்னென்னா நம்ம நார்மலாக உள்ள
தேங்காய் சட்னி புதினா சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸை நம்ம இது பண்ணி ஸ்மெஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து 500 ml வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு சேம் அதே 500 ml தான் அரைக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா பெருசாக கொடுக்கல. பட் என்னென்னா ஸோ இப்போ ரெண்டெண்ணம் இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் இதில் கேரட்டு ஸ்மாஷ் பண்ணுறீங்க, இதில் பீட்ரூட் பண்ணோன்னா ஸோ இதை எப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 அதுதான் 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த லிட்டு மேலே இந்த கேப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்பைசஸ் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சமையலுக்கு தேவையான இப்போ ஆஃப் பாயில் மேலே நீங்கள் பெப்பர் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பெப்பருக்கு போடுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ இது இந்த மாதிரி 30 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பட் அப்போ தான் நீங்கள் 30 யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ஒரு இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இது எதுனா கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம எப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் மயனஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மயனஸு ஸோ மில்க் ஷேக்கு ஸ்மூத்திஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதாவது வெறும் மில்க் ஷேக் மட்டும் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஷார்ஜா மில்க் ஷேக் இல்லாமல் நம்ம நார்மலாக பிஸ்தா ஷேக்கு அந்த மாதிரி நம்ம வெறும் என்ன சொல்கிறது ஒரு கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த அட்டாச்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஜூஸை போட்டு என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே ஸோ இதுதான் அதோடைய மேலே உள்ள டேப்பு. இதை போட்டு நீங்கள் ஜூஸ் பாட்டில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் நீங்கள் ஒரு 2 கேப் கொடுத்துருக்காங்க, 2 நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த மிஷின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது இப்போ நம்ம வந்துட்டு கரண்டில் கனெக்ட் பண்ணி எப்படி அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஜூஸ் நம்ம வந்து அடித்து பார்த்துருவோம். சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ முடிச்சிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்னென்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் போடலாம்னு சொல்லி வெள்ளரிக்காய் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜார் தான் அது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தேன் உங்கள் கையில் வீடியோ கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கரெக்டாக இந்த பார்த்திங்களா இந்த இது வந்து இதில் வரணும். ஸோ நாச்சு வரணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கையை வச்சு நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அரைதுன்னு பாருங்கள், நல்லாவே அரையுது. ஒரு 30 செகண்ட் வரை கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பயங்கர ஹீட் ஆகுது. ஸோ லோ படிக்கிறது கொஞ்சம் அதிகம் ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது அரைச்சி முடிச்சாச்சு. ஜஸ்ட் எடுத்தாலே போதும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டில் பண்ணி லாக் ஆகிக்கும். லாக் ஆகி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அவங்க ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் ரிவ்யூஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பை பாய்.